வணக்கம். என்னோட பேர் கவிதா. நான் சென்னை தாம்பரத்தில இருக்கேன். நான் சித்தா வே ஆஃப் லைஃப் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் பேட்ச் 56 சித்தமுத்ரா பேசிக் கோர்ஸில் இருக்கும்போது தான் சித்தா வே ஆஃப் லைஃபோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதோட கன்டென்ட்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் அதில் ஜாயின் பண்ணேன். அதில் அடைஞ்ச பலன்கள் நிறையவே இருக்குது. சிலவற்றை சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு உண்டான புரிதல், நம்மளோட பாடி டைப்ஸ் உண்டான புரிதலை பற்றி இந்த சித்தா வே ஆஃப் லைஃப்பில் தான் கற்றுக்கிட்டேன். வாத பித்த கபம் அடிப்படையில் எப்படி யார் எப்படி இருப்பாங்க, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மூலிகைகள் மருதமலை ஐயா எடுத்ததுக்கு ஈடு இணையே இல்லை. இதனால் நிறைய பலன்கள் இருக்குது. ஒரு சின்ன விஷயம், ஒரு முடக்கத்தான் கீரை எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் நம்ம தினமுமே நம்மளோட சமையலில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதே சின்ன வெங்காயத்தை நம்ம சாறு எடுத்து ஒரு 30 to 50 ml நம்ம தினமுமே குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் குறையுன்றதை கற்றுக்க முடிந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுவைநாடி ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நமக்கெல்லாம் நாடி பார்க்க முடியுமா, நமக்கெல்லாம் நாடி பார்க்க தெரியுமா? ஏன்னா நமக்கு அந்த நாலேஜே எதுவுமே இல்லை. அது நமக்கு எப்படி பார்க்க தெரியும்? நிறைய பேர் சும்மா கையில் பார்க்கும்போது கூட இதெல்லாம் நமக்கு வராது அப்படி தான் இருந்தது. அதையுமே கற்றுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதை பயன்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன்ஸ் கிருபாகரன் சார் ரொம்பவே அருமையாக பொறுமையாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. இதில் நான் பண்ணது பார்த்திங்கன்னா அஷ்டச்சூர்ணம் மட்டும் தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் இருந்ததால் என்னால் பண்ண முடியலை. அஷ்டச்சூர்ணம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வீட்லேயுமே எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ வெளியில் போய் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரோம், இது போயிட்டு வரோம்னா அந்த பவுடர் கூட அது சாப்பிடுவோம். அது சாப்பிட்டா கொஞ்சம் எல்லாமே போயிடும்ன்ற மாதிரி அந்த தாட் ப்ராசஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெண்கள் நலம் தான் முக்கியமாக நான் சேர்ந்ததுக்கான ரீசன். இப்போ அது மூலயமா தான் தெரிஞ்சு வந்தது. நம்ம ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லது. நம்மளை பொறுத்த வரைக்கும் உளுந்தும் நல்லது, எள்ளும் நல்லது, கற்றாழையும் நல்லது, பூண்டும் நல்லது, எல்லாமே நல்லதுன்றது தான் நமக்கு தெரியுமே தவிர்த்து, ஆனால் எதை யார் சாப்பிட்ணும், யாருக்கு அது நல்லது, யாருக்கு அது உபாதை உண்டு பண்ணும், இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. இது தவிர்த்து மற்ற வாழ்வியல் சார்ந்த நோய்கள் லைக் வாத நோய்கள், ஒபிசிட்டி, ஹை பிபி, இதை பற்றி எல்லாமே நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சித்தா வே ஆஃப் லைஃப் நிஜமாகவே நம்மளோட பாரம்பரியத்தை மீட்டெடுக்க ஒரு வழி. நன்றி.